என்ன பண்ணுறது, அடிக்கடி ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது. வீட்டில் வேறு பாதுகாக்க யாருமே இல்லை. சரி, ஒரு வேட்டையாடுற நாய் ஒன்று வாங்கிக்குவோம். அப்போ தான் வீட்டை பாதுகாக்கும். யார்கிட்ட வாங்கலாம்? சரி, சுதாகிட்ட கேட்டு பார்ப்போம். ஆஹா, சுதாகர் நினச்சிட்டு இருந்தான், அவனே போகிறான். அவனை கேட்போம். ஏ சுதாகரே, சார் சுதாகர், உனக்கு ஆயுசு 100. உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேட்டையாடு நாய் ஒன்று ரெடி பண்ணி கொடுறா எப்படியாவது. அது எதுக்குடா உனக்கு? அடையாண்டா, அடிக்கடி நான் வேறு ஊருக்கு போயிடுறேன். அக்கம் பக்கத்தில் வேறு திருட்டு நடந்துருக்குதாம்மா. அதுக்கு தான் ஒரு நல்ல வேட்டையாடு நாயா, நல்ல ஜாதி நாயா ஒன்று வாங்கி கொடுறான். மச்சி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நாய் வளர்த்துறாங்க சரியா. ஒரு குட்டி 7000 ரூபா சொல்லுவாங்க. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வாங்கிக்கோ. அதெல்லாம் ஆளை பார்த்துன்னா குட்டவோட தொடக்கடையில் பிச்சு எடுத்துருண்டா. 1/2 கிலோ கறியே காணாமல் போயிரு சரியா. நீ அதை வாங்கிக்கோ, அதுதான் பெஸ்ட்டு. பழகிறது சீக்கிரம் பழகிருமச்சி. நான் வேணா உனக்கு சொல்லி அதை நான் வாங்கி தரேன். நல்ல நாய், என்ன சொல்கிறேன்? சரி சுதாரு, இப்படியே ஒரு 2 நாள் வாங்கி கொடுறா. தி நெக்ஸ்ட் டே. மச்சி, உனக்கு லக்கு இல்லை மச்சி. நான் போய் விசாரித்தேன், எல்லா குட்டியும் சேல்ஸ் ஆயிடுச்சாம்மா. இன்னொரு நாய் வந்து மாசமாக இருக்குது சரியா. அது வந்து 1 மாதம் 1.5 மாதம் குட்டி போடுறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை நம்ம பிடிச்சிடலாம். இப்போயே நான் சொல்லி வச்சுட்டேன் சரியா. நீ ஒன்றும் கவலைப்படாது. அப்படி உனக்கு எமர்ஜென்சினா வேற எங்கேயோ லோக்கலில் தானே தேட முடியும். என்ன சொல்கிறேன்? என்னடா உன்னை நம்பி வந்து எப்படி சொல்கிற? சரி சரி, நீயும் தேடு, நானும் தேடுறேன். எங்காச்சும் கிடைச்சா சொல்லு சரியா. ஆஹா, அங்கே ஒரு நாய் இருக்குது, கேட்டு பார்க்கலாம். என்ன தலையில் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. சரி, பக்கத்தான் போய் பார்ப்போம். தம்பி, என்ன நாய் தம்பி இதே இப்படி துண்டு போட்டு வச்சுக்கிற? அது வேட்டை நாய்னா, துண்டு எடுத்தா கடிச்சு போடு. எங்கள் அப்பா 5 ரூபா வாங்கினார். தம்பி, இது விலை கிடைக்குமா? எங்கள் அப்பா தான் கேட்கணும்னா எனக்கு தெரியாதுண்ணா. சரி தம்பி, அப்பாவை கூடு தம்பி. அப்பா! யாரா அது? யாருப்பா தம்பி நீ? யார் தம்பி? எந்த ஊர் நீ? அண்ணா, நான் இதே ஊர் தான், லோக்கங்கண்ணா. ஒரு வேட்டை நாய் ஒன்று தொலைவிட்டு இருந்தேன், கிடைக்கலைங்க. உங்கள் வீட்டு நாய் விலைக்கு இருக்கீங்க ஒன்று. தம்பி, விலைக்கு கொடுக்குறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. நானே ஆசையாக தான் வாங்கிட்டு வந்தேன், அந்தியூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது நாய் சரியான ரோசமான நாய் தம்பி, கன்னி நாய். நானே வந்து 7000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் எவ்வளோ காசு கொடுப்பீங்க? அண்ணா, ஒரு 5000 ரூபாய்க்கு கிடைக்குமாங்கண்ணா? தம்பி, 2000 ரூபா லாஸாக கொடுக்க முடியுமா தம்பி? என்ன பண்ணுறது, லோக்கல் பையன் வேறு சொல்லிட்டேன். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 6000 ரூபா கொடுத்துட்டு பிடிச்சிக்கோ. சரிங்கண்ணா. அண்ணா, அமௌண்ட்டு ஃபோன்பே பண்ணிட்டாங்கண்ணா. சரி, பண்ணிடு தம்பி. என் நம்பர் சொல்கிறேன் பாரு. சொல்லுங்கண்ணா. 790 42 70 249 அந்த நம்பருக்கு பண்ணிடுங்க. சரி, ஓகேங்கண்ணா. நான் வந்துடுச்சுங்கண்ணா. சரி, ஓகே. இந்தாங்க. இன்னும் நாய் போத்தியே இருக்கணுமா தம்பி? ஆமா தம்பி, தெரியாத ஆளுக்கு பக்கத்துல விட்டுறாத. நீயுமே டக்குன்னு திறந்து பாத்துறாத, பழக்கமாகற வரைக்கும். சரி சரியா? சரி. பழக்கமானதுக்கு அப்புறம் திறந்து பாரு. எனக்கு தெரியாத ஆளு வந்து டக்குன்னு கடிச்சு போடும் தம்பி. பார்த்து பத்திரமா பாத்துக்க. சரிண்ணா, சிவராங்கண்ணா. சரி தம்பி. என்னடா அது, ஏதோ துண்டு போட்டு போத்தி கொண்டு வரானே, அவன்கிட்ட கேட்பான். சுதாகர், நாம் தொலைகிட்டு இருந்தோம்ல வேட்டை நாய், அது கிடைச்சிச்சுரா. அது கன்னி நாயே கிடைச்சிச்சுரா. அதுக்கேண்டா துண்டை போத்தி கொண்டு வந்திருக்கிற? சுதாரு, துண்டை கீழே திறந்துடாத, கடிச்சு வச்சிரு, சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. என்னது கன்னி நாயா? இங்கே இறக்கி விடு பார்க்கலாம். இங்கே வர்றான், இறக்கு, ஓப்பன் பண்ணு. நாயே, இது கன்னி நாய் இல்லடா, கண்டதையும் திங்கிற நாய். நம்பி ஏமாந்துட்டேன். நேற்று அந்த காட்டில் பார்க்குற கண்டதையும் தின்னுட்டு இருந்தது, அதனால தான் முகத்தை மூடி கொடுத்துருக்கானுங்க. உங்கள்கிட்ட நல்ல உன்னை ஏமாத்திட்டானுங்கடா. என்னது கண்டதை திங்கிற நாயா?